பாடலை உற்சாகமாய் பாடும். ஆசீர்வாத மலை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. சொல்லுங்க. ஆசீர்வாத மலை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. உன்னதத்தில் இருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார். உழந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உன்னதத்தில் இருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார். உழந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. முன்மாறியும் பின்மாறியும் சீராய் பொழிந்திடுவார். காய்ந்திருந்த உந்தன் வாழ்வை கனியாய் நிரப்பிடுவார். விசுவாசத்தோடு சொல்வோமா? காய்ந்திருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கனியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு விஷயம் சொல்வோம். முன்மாறியும் பின்மாறியும் சீராய் பொழிந்திடுவார். காய்ந்திருந்த உந்தன் வாழ்வை கனியாய் நிரப்பிடுவார். முன்மாறியும் பின்மாறியும் சீராய் பொழிந்திடுவார். காய்ந்திருந்த உந்தன் வாழ்வை கனியாய் நிரப்பிடுவார். தரிசாய் கிடந்த உந்தன் நிலத்தை விளைய செய்திடுவார். உன் கை செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதித்திடுவார். தரிசாய் கிடந்த உந்தன் நிலத்தை விளைய செய்திடுவார். உன் கை செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதித்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. நல்லா சந்தோஷமா கரங்களை தட்டி சொல்லுங்க. ஓ, நம்ம அதை சொல்ல அறிக்கையிட ஆண்டவர் நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் ஆசீர்வாத மலை. ஓ, ஆசீர்வாத மலை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. ஆசீர்வாத மலை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை. உன்னதத்தில் இருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார். உழந்து போன உன்னை இயேசு உயிரெழ செய்திடுவார். உன்னதத்தில் இருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார். உழந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய். வனாந்திரம் வயல்வெளியாக மாறும் நேரம் இது. அவாந்திரம் ஆறுகளாக பாயும் காலம் இது. வனாந்திரம் அவாந்தரமாயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆறுகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். சொப்பனத்தாலும் தரிசனத்தாலும் இயேசு இடைப்படுவார். தீர்க்கதரிசியாய் உன்னை மாற்றி அவரே வெளிப்படுவார். சொப்பனத்தாலும் தரிசனத்தாலும் இயேசு இடைப்படுவார். தீர்க்கதரிசியாய் உன்னை மாற்றி அவரே வெளிப்படுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும். ஆசீர்வாத மலை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. சொல்லுங்க. ஆசீர்வாத மலை பொழியும்
உன்னதத்தில் இருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார். உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உன்னதத்தில் இருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார். உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய். சொல்லுங்க, எங்கள் துக்கம் சந்தோஷமாய், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. என் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. என் கவலை கண்ணீர் முற்றிலுமாய். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்றீங்களா, உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். எந்த மனுஷனும் நம்மளுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றவே முடியாது ஆண்டவரை தவிர. மனுஷங்களோட வேலை நம்மளை கீழே தள்ளி விடுறது, நம்ம தலையை குனிய வைக்கிறது மட்டும்தான். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு மேன்மையை தருகிற தேவனா இருக்கிறார். தலை குனிந்து நடந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு தலை குனிந்து நீங்க இந்த காலை வேளையில நின்று கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க தலையை நிமிர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு கனத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். மேன்மையை தருகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது, என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல. சர்ச்சை இன்னும் முடியல, இப்பதான் தொடங்கி இருக்குது, யாரும் கிளம்பி போயிட வேணாம். ஸோ இந்த வசனத்தை வைத்து நாங்கள் போன வாரம் ஒரு பாடல் ஒன்று நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். நம்ம அங்கிள் சூப்பராக அதை பாடியிருந்தாங்க. அண்ட் போன வாரம் அதை ரிலீஸ் பண்ணி நாங்கள் பெதஸ்தால பாடும் போது ஆண்டவர் வல்லமையாக எங்கள் மத்தியில் இடைப்பட்டார். காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் இந்த பாடலை பாடினோம். ஜனங்க எல்லாரும் ஆண்டவர் உற்சாகமாக ஆராதிச்சாங்க. இந்த நேரத்துலையும் அந்த பாடலை நம்ம பாட போகிறோம். ஆண்டவர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய கால்களை இடராமல் பத்திரமாய் பாதுகாத்த தேவன். நம்முடைய கண்ணீரிலிருந்து நம்மளை விலக்கி காத்த தேவன். அதை நினைத்து அவருக்கு உற்சாகமாய் நன்றி செலுத்துவோம். ஆத்துமாவே நீ நன்மை செய்த கர்த்தரை ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. இளைப்பாறுதல் தந்த தேவனை நீ என்றும் ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆத்துமாவே நீ நன்மை செய்த கர்த்தரை ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. இளைப்பாறுதல் தந்த தேவனை நீ என்றும் ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. இன்னொரு விசை சொல்வோம், ஆத்துமாவே நீ நன்மை செய்த கர்த்தரை ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. இளைப்பாறுதல் தந்த தேவனை நீ என்றும் ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. விசுவாசத்தால் நான் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையால் நான் பிழைத்திருப்பேன். சொல்லுங்க, விசுவாசத்தால் நான் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையால் நான் பிழைத்திருப்பேன். கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி நாளெல்லாம் பாடி. இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தமா தட்டலாமே. கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஓ ஜீவனாலெல்லாம் பாடி. ஆத்துமாவே, ஓ ஆத்துமாவே நீ நன்மை செய்த கர்த்தரை
கர்த்தரை ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. இளைப்பாறுதல் தந்த தேவனை நீ என்றும் ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. விசுவாசத்தால் நான் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையால் நான் பிழைத்திருப்பேன். விசுவாசத்தால் நான் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையால் நான் பிழைத்திருப்பேன். கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்வேன். ஓ ஜீவனாலெல்லாம் பாடி மகிழ்வேன். கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்வேன். ஜீவனாலெல்லாம் பாடி. இதை ஒரு சாட்சியாக பாடுவோமா? என் காலை நீர் இடராமல் காத்ததினால், என் கண்ணை நீர் கண்ணீருக்கு விலக்கினதால், என் காலை நீர் இடராமல் காத்ததினால், என் கண்ணை நீர் கண்ணீருக்கு. இன்னொரு விசை சொல்லும். என் காலை நீர் இடராமல் காத்ததினால், என் கண்ணை நீர் கண்ணீருக்கு விலக்கினதால், என் காலை நீர் இடராமல் காத்ததினால், என் கண்ணை நீர் கண்ணீருக்கு விலக்கினதால். இதை உணர்ந்து சொல்லுங்க. உம் கிருபைக்கும் நீதிக்கும் அளவே இல்லை, உம் அன்பிற்கும் நன்மைக்கும் குறைவே இல்லை. சொல்வோமா? உம் கிருபைக்கும் நீதிக்கும் அளவே இல்லை, உம் அன்பிற்கும் நன்மைக்கும் குறைவே இல்லை. விசுவாசத்தால் நான் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையால் நான் பிழைத்திருப்பேன். விசுவாசத்தால் நான் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையால் நான். சந்தோஷத்தோடு சொல்லுங்க. கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன், ஜீவனாலெல்லாம் பாடி மகிழ்வேன். கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன், ஜீவனாலெல்லாம் பாடி மகிழ்வேன். ஆத்துமாவே, ஓ ஆத்துமாவே, நீ நன்மை செய்த கர்த்தரை ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. இளைப்பாறுதல் தந்த தேவனை நீ என்றும் ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. விசுவாசத்தால் நான் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையால் நான் பிழைத்திருப்பேன். விசுவாசத்தால் நான் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையால் நான் பிழைத்திருப்பேன். கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன், ஜீவனாலெல்லாம் பாடி மகிழ்வேன். கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன், ஜீவனாலெல்லாம் பாடி மகிழ்வேன். கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதினார், மனுஷரின் தீங்கையெல்லாம் அவிழ்த்ததினார். கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதினார், மனுஷரின் தீங்கையெல்லாம் அவிழ்த்ததினார். உன் கிருபைக்கும் நீதிக்கும் அளவே இல்லை, உம் அன்பிற்கும் நன்மைக்கும் குறைவே இல்லை. உம் கிருபைக்கும் நீதிக்கும் அளவே இல்லை, உம் அன்பிற்கும் நன்மைக்கும் குறைவே இல்லை. விசுவாசத்தால் நான் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையால் நான் பிழைத்திருப்பேன். விசுவாசத்தால் நான் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையால் நான் பிழைத்திருப்பேன். கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி, ஓ என்னுடைய ஜீவனால் எல்லாம் உடைய நாமத்தை மாற்ற நான் உயர்த்துவேன் அப்பா. ஓ என்னுடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை
ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. இளைப்பாறுதல் தந்த தேவனை நீ என்றும் ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. ஆத்துமாவே ஆத்துமாவே நீ நன்மை செய்த கர்த்தரை ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. இளைப்பாறுதல் தந்த தேவனை நீ என்றும் ஸ்தோத்தரி, என்றும் ஸ்தோத்தரி. விசுவாசத்தால் நான் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையால் நான் பிழைத்திருப்பேன். விசுவாசத்தால் நான் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையால். இன்னொரு விசை சொல்வோமா? விசுவாசத்தால், ஓ விசுவாசத்தால் நான் நிலைத்திருப்பேன். இயேசுவே, உம்முடைய வார்த்தையில் நான் பிழைத்திருப்பேன் அப்பா. விசுவாசத்தால் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள வார்த்தையால் நான் பிழைத்திருப்பேன். கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன், ஜீவனால் எல்லாம் பாடி மகிழ்வேன். கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன், ஜீவனால் எல்லாம் பாடி மகிழ்வேன். கர்த்தர் நாமத்தை, கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன், ஜீவனால் எல்லாம் பாடி மகிழ்வேன். கர்த்தர் நாமத்தை, கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன், ஓ ஜீவனால் எல்லாம் பாடி மகிழ்வேன். கர்த்தர் நாமத்தை, கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன், ஜீவனால் எல்லாம் பாடி மகிழ்வேன். கர்த்தர் நாமத்தை, கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன், ஜீவனால் எல்லாம் பாடி மகிழ்வேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார், எத்தனையோ மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில அவர் பாராட்டி இருக்கிற மேன்மைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே அப்பா, இப்படிய கால்களை இடராமல் பாதுகாத்தீரே ஆண்டவரே அப்பா. எத்தனையோ இடத்துக்கு நாங்க சென்று வரும்போதெல்லாம் ஆண்டவரே அநேக விபத்துகளை, நாசமோசங்களை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனா உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை மூடி அப்பா, உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளா எங்களை மறைத்து வைத்து அப்பா, இந்த நாள் வரைக்கும் பத்திரமாக எங்களை நடத்தி வந்த தேவன், இனிமேலும் எங்களை நடத்த நீங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்களே அப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு தாயை போல தேற்றி, தந்தையை போல தூக்கி சுமந்து இந்த நாள் வரைக்கும் வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. எண்ணுக்கடங்காத ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறீங்களே ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தந்து எங்களை நடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒரு விசையாய் வாய்களை திறந்து எல்லாரும் நன்றி என்று சொல்லுவோமா? அவர் செய்த நன்மைகளை நினைத்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில தந்திருக்கிறார். எத்தனையோ இடத்துல, தலை குனிந்த இடத்துல எல்லாம் தலையை நிமிர வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. Oh, we thank you Jesus. Oh, we thank you Lord. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனை. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா
நன்மையும் நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைகள், ஏராள நன்மைகள், அதை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. ஜெபமாக அவரிடத்தில் கேளுங்க. உடைய கிருபை வரங்களை என் மேல் பொழியும் அப்பா. கிருபை வரங்கள் பொழிந்திடும். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. நன்றியோடு துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜாவே என்று சொல்வோம். எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எனக்காய் நீர் செய்திட்ட எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. எனக்காக நீர் செய்தீரே என்று சொல்வோமா? எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். உடைய நன்மைகளுக்கு முடிவே இல்லை அப்பா. உம்முடைய தயவுக்கு முடிவே இல்லை சுவாமி. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அப்பா. அது குறைவதே இல்லை சுவாமி. ஏசப்பா, எங்களை நினைத்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தருகிறீரே, அதற்காக நன்றி. புதிய கிருபைகளை எங்களுக்கு தருகிறீரே. நாங்கள் அதுக்கு தகுதி இல்லைனாலும் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய 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 கிருபைகளை கொடுக்கிறீரே. நாங்கள் வலுவாமல், நாங்கள் சறுக்கி விழாமல், நாங்கள் கீழே விழாமல் இருக்கும்படி அந்த கிருபை எங்களை தாங்குகிறதே. அதற்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிறைய பேர் எங்களுக்கு எதிராக நிறைய திட்டங்களை வைத்திருக்கலாம், காரியங்களை வைத்திருக்கலாம், இவனை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் உம் கிருபை எங்களை தாங்கி வருகிறதே, உம் கிருபை எங்களை தாங்கி வருகிறதே. எதெல்லாம் தீமைக்கு எண்ணினார்களோ அது எல்லாவற்றையும் நன்மையாக நீர் முடித்திருக்கிறீரே, நன்மையாக முடித்திருக்கிறீரே. இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று எங்களை ஒரு சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறீரே, அதற்கு நன்றி அப்பா. ஜீவன் உள்ளவர்களாக எங்களை காத்து வந்திருக்கிறீரே, உயிரோடு எங்களை காத்து வந்திருக்கிறீரே. உம்முடைய மேன்மை எங்களுக்கு கொடுத்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே. உம்முடைய சுகத்தை கொடுத்து எங்களை பிழைக்க வைத்திருக்கிறீரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு ஜீவனை அனுப்பி இருக்கிறீரே. உம்முடைய விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை உயிர்ப்பித்து இருக்கிறீரே. அதற்கு நன்றி சுவாமி, அதற்கு நன்றி அப்பா. எண்ணி முடியாத நன்மைகளை எங்களுக்கு ஊட்டி விட்டிருக்கிறீரே, அதற்கு நன்றி சுவாமி, அதற்கு நன்றி சுவாமி. நாங்கள் சில நேரங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க மறந்தாலும், உமக்கு நன்றி சொல்ல மறந்தாலும் நீர் எங்களை தாங்கி வந்திருக்கிறீரே. இன்றைக்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆத்துமாவில் இருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. Oh my soul, let it praise the Lord. Oh my soul, let it praise the Lord. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, உம்முடைய தயவுக்கு முடிவே இல்லை.
உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை. அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை தனிமையா இருந்த மனிதர்களை குடும்பமாக நீர் இணைத்திருக்கிறீரே. வேலை இல்லாத சமயத்தில் கரெக்டான காலத்தில் வேலையை தந்திருக்கிறீரே, உயர்வை தந்திருக்கிறீரே. நாங்கள் சுகமா இல்லாத நிலைமையில் சுகத்தை தந்திருக்கிறீரே. வியாதியின் படுக்கையிலிருந்து உயிர்ப்பித்திருக்கிறீரே. எங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறீரே. அதற்கு நன்றி அப்பா. பிள்ளைகளை தந்திருக்கிறீரே, அதற்கு நன்றி சுவாமி. ஆபத்திலிருந்து காத்து வந்திருக்கிறீரே, தீங்கிலிருந்து எங்களை காத்து வந்திருக்கிறீரே. அதற்கு நன்றி அப்பா. எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீரே, எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீரே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீரே. அதற்கு நன்றி அப்பா. எங்களை அபிஷேகம் பண்ணி அனாயிண்ட் பண்ணியிருக்கிறீரே சுவாமி. அதற்கு நன்றி சுவாமி. எல்லாரும் வாய்களை திறந்து உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த கிருபைகள் பெருகும், கிருபைகள் பெருகும். அவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லி முடியாத நன்மைகளாக எங்களை நிரப்பி இருக்கிறீரே. எங்கள் வாய்கள் நிறைவாக நீ நிரப்பி இருக்கிறீரே. அதற்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை நிறைவாக வைத்திருக்கிறீரே, அதற்கு நன்றி அப்பா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கரெக்டான சமயத்தில் நீர் சந்தித்திருக்கிறீரே, அதற்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. தகப்பனாய் இருந்திருக்கிறீரே, தனிமையில் விடாமல் எங்கள் கைகளை பிடித்து வழி நடத்திருக்கிறீரே. உம்முடைய வார்த்தையை கரெக்டான சமயத்தில் அனுப்பியிருக்கிறீரே, உதவியை அனுப்பியிருக்கிறீரே. அதற்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சரீரத்தில் பலத்தை கொடுத்து இன்றைக்கு வந்து நிற்க வைத்திருக்கிறீரே, அதற்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. யாருக்கெல்லாம் நிறைய பேருக்கு உம்முடைய அன்பை ருசி பார்க்க முடியாம இருக்கும் நிலைமையில் உம்முடைய அன்பை ருசி பார்க்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே. உம்முடைய வசனத்தை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீரே, ஜெபிக்க கிருபை தந்திருக்கிறீரே. அதற்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களுக்கு ஜீவனை தாரும் சுவாமி. அதன் மூலமாக நாங்கள் பிழைத்திருக்கிறோம் அப்பா, பிழைத்திருக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் நிலை நிற்க வைத்திருக்கிறீரே, அதுக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆசீர்வதியும் அப்பா. தொடர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுடைய வார்த்தைகளை நீர் அப்படி மாற்றும் அப்பா. நாவுகளை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. உம்மை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க கிருபை தாரும். எங்கள் ஆத்துமா எப்பொழுதும் உம்முடைய துதியை சொல்லிக்கொண்டே இருக்க கிருபை தாரும் சுவாமி. ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்.